ஃபஸ்ட்டு நியூ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ டெம்ப்ளேட்டில் மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ஆர்எஃப் ஆப்டிகல்ஸ் ஆண்டனாஸ். நான் வந்து இப்போ 10 GHzக்காக 10 GHz ஃப்ரீக்வன்சிக்கு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா ரெடி பண்ண போகிறேன். அதில் வந்து பிளேனார் செலக்ட் பண்ணிக்கோங்க. 10 GHzன்றதுனால நான் இங்கே 8, மினிமம் ஃப்ரீக்வன்சி 8, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 12, இ ஃபீல்டு, ஹெச் ஃபீல்டு, ஃபார் ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ இதில் வந்து நம்ம ஒர்க்கிங் பவுண்டிங் பாக்ஸ் எடுத்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் லிஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிப்போம். இந்த பேராமீட்டர் லிஸ்ட்டுன்றது வந்து நம்ம வந்து மேனுவல் கேல்குலேஷன்ஸ் போடணும். அந்த மேனுவல் கேல்குலேஷன்றது இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து என்னோடய ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 10 GHz. 10 GHzல நமக்கு எஃப்ஸ்லாங் வேல்யூ வந்து 4.3 கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சப்ஸ்ட்ரேட் வேல்யூ சப்ஸ்ட்ரேட் வந்து FR4 லாஸி எடுத்தோம்னா நம்ம 4.3 வரும். ஹைட் வந்து 1.6 mm. பேட்ச் வித்து இதுக்கு தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து 9.214 mm வருது. அதே மாதிரி பேட்ச் லென்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஸ்லாங் எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா பேட்ச் லென்த் வந்து 6.5178 வருது. அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட்டோடைய லென்த்து இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்ட்ரேட்டுடைய வித்து இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் திக்னஸ் ஆஃப் த கிரவுண்ட் வந்து இது ஃபிக்ஸட் வேல்யூ 0.035 mm. இப்போ மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் கால்குலேஷன் இது வந்து என்னதுன்னா அந்த மைக்ரோஸ்ட்ரிப் வித்து வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். இதோட ஹைட்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணும்போது பார்ப்போம். இப்போ வந்து இன்செக்டுடைய டெப்த் கால்குலேஷன் வந்து நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். இதுதான் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆன மாதிரி தோணுச்சு. அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இது ரெண்டு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இது மட்டும் வேறு எங்கேயாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லை இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து மைக்ரோஸ்ட்ரிப் வித்து. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற வித்தோட பை 4 பண்ணோம். ஃபஸ்ட்டு நியூ பேராமீட்டரில் நம்ம அங்கே பார்த்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் லென்த்து பேட்ச் வித்து 9.214. நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் லென்த்து 16.1178. சப்ஸ்ட்ரேட் வித்து 18.8 18.814. சப்ஸ்ட்ரேட் ஹைட்டு 1.6. இது வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் த கிரவுண்ட் பிளேன் அண்ட் த பேட்ச் இது வந்து நமக்கு ஃபிக்ஸட் வேல்யூ 0.035 mm. அதுக்கப்புறம் இங்கே வந்து மைக்ரோஸ்ட்ரிப் வித்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து இப்போதைக்கு 0ன்னு வச்சுக்கிறேன். இது நம்ம கண்டுபிடிச்சப்பறம் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்ட்ரிப் லென்த் வந்து இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். SL/2 - PL/2. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மைக்ரோஸ்ட்ரிப் வித்து எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இந்த மைக்ரோஸ்ட்ரிப் வித்துன்றது வந்து நான் ஹோமில் போயிட்டு
மேக்ரோஸில் கால்குலேட்டில் அனலிட்டிக் லைன் இம்பிடன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த செட்டப்பில் தின் மைக்ரோஸ்ட்ரிப் செலக்ட் பண்ணிக்கிறேன். தின் மைக்ரோஸ்ட்ரிப் இங்கே நம்ம ஹைட் வந்து நமக்கு தெரியும் 1.6 mm, ஃப்ரீக்வன்சி வந்து 10 GHz, எப்சிலாங் வேல்யூ வந்து 4.3. இப்போ நம்ம கால்குலேட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே Z0 வேல்யூ வரும். நம்ம இந்த டபிள்யூவை வந்து மாற்றி பார்த்து Z0 வந்து 50 ohms வர மாதிரி நம்ம செட் பண்ணோம். நான் வந்து இது ஆல்ரெடி நான் பண்ணதுனால எனக்கு இந்த வேல்யூ தெரியும். நீங்கள் எந்த வேல்யூ வருதோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி பார்த்து இந்த டபிள்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து டபிள்யூ வேல்யூ வந்து நமக்கு 3.137. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே என்ட்ரு பண்ணோம். இன்செட் விட்த் வந்து 3.137 divided by 4, 0.784, 0.78425. இந்த கே வந்து நம்ம போக கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்ட்ரேட்டை க்ரியேட் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லோக்கல் WCSை வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ சப்ஸ்ட்ரேட் உருவாக்குவோம். பிரிக் இங்கே மாடலிங்கில் பிரிக் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எஸ்கேப் கொடுத்து கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். இதில் வந்து சப்ஸ்ட்ரேட்டு மைனஸ் SL/2 to SL/2 minus SW/2 to SW/2 மெட்டல் இது வந்து சப்ஸ்ட்ரேட் ஹைட்டு. இது வந்து லோட் ஃப்ரம் மெட்டீரியல் லைப்ரரி கொடுத்துட்டு இதில் நமக்கு வந்து FR4 லாஸி இருக்கும். FR4 லாஸி இதை வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இப்போது நம்ம இந்த SL/2 இதெல்லாம் ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம யூமின்னு இருக்குல்ல, இந்த யூமின்ன்றது வந்து இந்த U ஆக்சிஸில் பாருங்கள், யூமின்ன்றது வந்து -SL/2. அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு -SL/2, இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு SL/2. Vminன்றது -SW/2. இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு -SW/2, இதிலேருந்து இது ஒரு SW/2. இந்த ஹைட் வந்து இந்த W குறிக்குது. இது வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து பார்க்கும்போது இது அப்படியே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நம்ம இதை டிசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இந்த ஃபேஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு அப்புறம் நம்ம கிரவுண்ட் உருவாக்கணும். கிரவுண்ட் உருவாக்குறது வந்து நம்ம கீழே இந்த ஃபேஸில் உருவாக்க போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த WCSை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். அது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோன்னா, பிக் ஃபேஸ் இருக்குது, பிக் ஃபேஸ் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த WCSலேயே வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSன்னு இருக்கும், இங்கே அலைன் WCSன்னு இருக்கும். அலைன் WCSல அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து WCS கீழே வந்துடும். இந்த WCS ஏன் கீழே எடுத்துகிட்டு வரோன்னா, இது நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நம்ம கிரவுண்ட் பிளேன் வந்து உருவாக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் பிரிக்கு கொடுத்துட்டு இங்கே சும்மா நம்ம ரேண்டமாக வரையலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். கிரவுண்டோடைய டைமென்ஷன்ஸும் சப்ஸ்டியூட்டோட டைமென்ஷன்ஸ் சேமாக இருக்கணும். SL/2 SL/2 minus SW/2 SW/2. இங்கே வந்து நம்ம திக்னஸ் மட்டும் மெட்டல் திக்னஸ் கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சது. இப்போது சப்ஸ்ட்ரேட்டுக்கு தான் நம்ம
மெட்டீரியலில் வந்து FR4 லாஸின்றது வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணியிருப்போம். கிரவுண்ட் அண்ட் பேட்சுக்கு வந்து நம்ம வந்து காப்பர் அனீல்டு யூஸ் பண்ணோம். காப்பர் அனீல்டுன்னு இருக்கும், இதை யூஸ் பண்ணோம். இந்த 2 டைமென்ஷன்ஸ், இந்த சப்ஸ்ட்ரேட் லென்த்து வித்து வந்து சேமாக இருக்கணும். இது வந்து மெட்டல் திக்னஸில் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு சப்ஸ்ட்ரேட்டு கிரவுண்டு ரெடி. இப்போ வந்து நம்ம பேட்சுக்கு போவோம். இப்போ வந்து இந்த WCSஐ மேலே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிக் ஃபேஸு, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸு கொடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே வந்துடும். இப்போது இந்த இடத்துல நம்ம பேட்ச் உருவாக்கணும். நம்ம பேட்ச் உருவாக்குறதுக்கு பிரிக் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக நம்ம கொடுத்தா கூட அது வரும், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வேல்யூஸ் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி அது அலைன் ஆகிக்கும். இப்போ நேம் வந்து பேட்ச் கொடுக்குறேன். -PL/2 to PL/2 -PW/2 to PW/2. இதோடைய திக்னஸும் வந்து மெட்டலோடைய திக்னஸாக கொடுத்துக்கிறோம். இதுவும் காப்பர் தான். ரிவ்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்ச் உருவாக்கியாச்சு. இப்போ இந்த பேட்சுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மைக்ரோஸ்ட்ரிப் உருவாக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து மைக்ரோஸ்ட்ரிப்பு இங்கே வரப்போகுது. ஓகேவா, இங்கே நான் அந்த மைக்ரோஸ்ட்ரிப் லென்த் வந்து ஏன் SL/2 - PL/2ன்னு கொடுத்தேன்னா, நான் இங்கே வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் பேட்ச் மைக்ரோஸ்ட்ரிப் உருவாக்க போகிறேன். அதனால் இந்த லென்த்து இது வந்து எனக்கு இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு பேட்சுடைய லென்த்து, பேட்சுடைய லென்த்து ஹாஃப் பேட்சோடைய லென்த்து, இதிலேருந்து எனக்கு ஹாஃப் சப்ஸ்ட்ரேட்டோடைய லென்த்து. ஸோ இதிலேருந்து நான் இதை மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த லென்த்து கிடைக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இதுதான் எனக்கு மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்தாக வச்சுருக்கேன். அதனால தான் நான் இங்கே SL/2 - PL/2ன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து மைக்ரோஸ்ட்ரிப்பை உருவாக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSஐ இங்கே கொண்டு வரணும். அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ எவ்வளோ தூரம் மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம U டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதனால் U டைரெக்ஷனில் மாற்ற போகிறோம். இந்த U டைரெக்ஷனில் மாற்ற போகிறது எவ்வளோ தூரம்னா நமக்கு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். அப்படின்னா வந்து இது பேட்சுடைய லென்த்தா. ஸோ பேட்சுடைய லென்த்து PL/2 இப்படி கொடுத்தோன்னா நமக்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் உருவாக்க போகிறோம். பிரிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம மைக்ரோஸ்ட்ரிப் கொடுக்குறோம். இப்போ யூமின் வந்து நமக்கு 0லேருந்து மைக்ரோஸ்ட்ரிப் லென்த் வரைக்கும் இருக்கும். 0லேருந்து மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்து வரைக்கும். விமின் வந்து நமக்கு மைனஸ் மைக்ரோஸ்ட்ரிப் width/2 to மைக்ரோஸ்ட்ரிப் width/2. ஏன்னா நமக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வேணும். இதுதான் நமக்கு மைக்ரோஸ்ட்ரிப் வித்து. நம்ம வந்து அங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு அதை. இப்போ இதோட திக்னஸ் வந்து மெட்டல் திக்னஸ். இதுவும் காப்பர் அனீல்டு தான். ரிவ்யூ கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்லெட்ஸை வந்து கட் பண்ணணும். இன்லெட்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSஐ வந்து மூவ் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSஐ வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு
இப்போ வந்து v டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த v இருக்க இடத்துல என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரம் மூவ் பண்ண போகிறோம், இந்த மைக்ரோஸ்ட்ரிப் வித்தோடைய பாதிக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதனால் மைக்ரோஸ்ட்ரிப் வித் பை 2. ஸோ ப்ரிவ்யூ ஓகே. இப்போ இங்கே மூவ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வெட்ட போகிறோம். அதனால் இங்கே மூவ் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிரிக்கு கொடுத்துட்டு இப்போது யூமின் வந்து நமக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். அதாவது இது யூமின் வந்து நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ்லேருந்து நமக்கு 0 வரைக்கும் வரணும். அப்போ யூமின் வந்து என்னவாக இருக்கணும்னா -INL, யூமேக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அதே மாதிரி விமின் பார்த்தீங்கன்னா எனக்கு 0லேருந்து எனக்கு இன்லெட்டோட வித்து வரைக்கும் இருக்குது. ஸோ 0 to இன்லெட்டோடைய வித்து. திக்னஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறதுனால அதே திக்னஸ் தான் இருக்கணும். மெட்டல் திக்னஸ் MT. இப்போது இங்கே நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் வந்து வேக்யூம்னு கொடுக்கணும். வேக்யூம்னு கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துக்குறோம். இந்த லென்த்துக்கு வருது. இதை வந்து நம்ம ஓகே கொடுத்து கட்டாகவே ஹைலைட்டட் ஷேப் கொடுத்தோன்னா இது வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த இடத்துல பண்ண போகிறோம். இந்த இடத்துல பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் WCSஐ இங்கே கொண்டு வரணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் WCS இங்கே கொண்டு வரணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு இந்த இப்போது v டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். v டைரக்ஷனில் வந்து நெகட்டிவில் மூவ் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம்னா மைக்ரோஸ்ட்ரிப் வித்து வரைக்கும் இங்கே வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் நான் இங்கே வந்து மைனஸ் மைக்ரோஸ்ட்ரிப் வித்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இங்கே வந்துருச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு இன்செட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த சைடு இருக்கிறத இந்த இடத்துல எனக்கு யூமின் வந்து என்ன இருக்கும்னா நெகட்டிவ்லேருந்து எனக்கு 0 வரைக்கும் வருது. ஸோ அதனால் -INL to 0. அதே மாதிரி v வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா u வந்து -INL to 0 வந்துருச்சு. v வந்து எனக்கு இங்கே நெகட்டிவ்லேருந்து 0க்கு வருது. அப்போது இங்கே வந்து மைனஸ் இன்செட் வித் to 0. திக்னஸ் ஆஸ் யூஷுவல் மெட்டல் திக்னஸ். காம்பனண்ட் வேக்யூமு. இப்போ நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தா சிமிலராக இருக்கும். இப்போ நம்ம ஓகேன்னு கொடுத்துட்டு கட்டாகவே ஹைலைட்டட் பீசஸ்னால் இது கட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பேட்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கே எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இதை ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிவிட்டு பிக் ஃபேஸ் கொடுத்து இதை செலக்ட் பண்ணணும். கரெக்டாக இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோம் போயிட்டு மேக்ரோஸில் சால்வர் போர்ட்ஸ் கால்குலேட் போர்ட் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இது கொடுத்துட்டு நம்ம இங்கே கால்குலேட்டுன்னு கொடுக்கணும். இங்கே வந்து நமக்கு 4.82ன்னு வந்திருக்கு. இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேராமீட்டர் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து சில பேருக்கு வராமல் இருக்கும். இங்கே வந்து கால்குலேட்டில் வந்து எரர் காட்டும். அது ஏன்னா இங்கே வந்து நம்ம வித்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம். அந்த வித்தை நம்ம கரெக்டாக மாற்றி கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கே வேல்யூ வரும். இந்த கே வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே பேராமீட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். இப்போது இந்த கே வேல்யூ எது கண்டுபிடிச்சோன்னா நம்ம வேவ் கைடை வந்து இப்போது வேவ் சிமுலேஷனில் வேவ் கைட் போட்டு இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். இந்த செலக்டட் இந்த பிக்டு ஃபேஸ்க்கு இந்த வேவ் கைட் போட்டை உருவாக்கும் போது நம்ம இந்த எஸ் வேல்யூ வச்சு இங்கே மாற்றணும். சப்ஸ்ட்ரேட் ஹைட் இன்ட்டு கே. இதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம்.
இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து சப்ஸ்ட்ரேட் ஹைட்டு மட்டும் வரும். நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துட்டு இங்கே வந்து ஓகே கொடுத்துடலாம். இது வந்து இதே மாதிரி தான் எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போது நம்ம டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். செட்டப் சால்வர். நீங்கள் வந்து லேர்னிங் எடிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும், ஆனால் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். நீங்கள் இதுவே வந்து நீங்கள் ப்ரீமியம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷ் எரர்லாம் வராது. ரன் ஆகுது. உங்களுக்கு ப்ராசஸ் மேபி வேறு மாதிரி காட்டலாம் இங்கே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இந்த மெஷ் வேல்யூ வந்து 1 lakh எக்ஸிட் ஆகிடுச்சின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு அவுட்புட் வந்திருக்கும். இப்போ 1D ரிசல்ட்டில் எஸ் பேராமீட்டர்ஸில் S11 கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 GHz கிட்டே இருக்கணும். இந்த டிப்பு வந்து 10 GHz கிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஆட் கர்வ் மார்க்கர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து 10.24 கிட்டே இருக்குது. 10.255, அதாவது நியர்லி 10 GHz கிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம பேண்ட்வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆக்சிஸ் மார்க்கர் கொடுத்துட்டு இந்த -10 dB லைன் இருக்குல்ல, இந்த -10 dB லைனு எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே வச்சுட்டு இந்த GHz இந்த ஃப்ரீக்வன்சியும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இடத்துல கட் ஆகும். இதையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பேண்ட்வித் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம ஃபார் ஃபீல்டு வேணும்னா இதில் கொடுத்துட்டு இங்கே போனோன்னா நமக்கு ஃபார் ஃபீல்டு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபார் ஃபீல்டு. இதில் நம்ம ஷோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சியில் வந்து ஃபார் ஃபீல்ட் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து Z டைரக்ஷனில் நமக்கு வந்து ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதோட வந்து நமக்கு பேட்ச் ஆண்டனாவோட டிசைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதிலேருந்து எப்படி மோனோபோல் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இதிலேருந்து எப்படி நம்ம பீம் ஸ்டியரிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.